பாண்டியஸ்டர் சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் நம்ம மெயினாக இருந்துட்டு என்னங்க பேசுகிறீங்க? இத்தனை பேர் இவ்வளோ சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட மனசில் ஈரம் இல்லாமல் நான் பால் காய்ச்ச போகிறேன், எல்லாரும் வந்துடுங்கன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு கொஞ்சமான மனசாட்சின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அம்மா எப்படி அப்பா சொல்கிறது கேட்குறாங்களோ அதே மாதிரி நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும். நாளைக்கு பால் காய்ச்ச போகிறோம், இன்றைக்கே போய் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் நம்ம வாங்கிட்டு வர போகிறோம், ரெடியாகு அப்படின்ற மாதிரி செந்தில் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம கோமதி இருந்துட்டு என்னங்க இது, இவன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து கேட்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் இருந்துட்டு இவன் பட்ட அனுபவிக்கட்டும், திரும்ப எப்படி இருந்தாலையும் அவன் இங்கத்தான் வரப்போகிறான், நீ எதை பற்றியும் கவலைப்படாத கோமதி அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை வந்து சமாதானம் பண்ணுறாங்க. அத்தை என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு கோமதி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அவன் செய்கிறதுக்கெல்லாம் நீ என்னம்மா பண்ணுவ, குடும்பம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ கஷ்டப்பட்டுட்ருக்க. ஆனால் உன்னோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்காம, இந்த குடும்பத்தோட சூழ்நிலையும் புரிஞ்சுக்காம அவன் அவன் இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துட்ருக்கான். இதில் நீ என்னம்மா பண்ணுவ அப்படின்ற மாதிரி கோமதி இருந்துட்டு மீனா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரெமோ முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் செந்தில் அவர் முடிவை மாற்றிக்க போகிறாரா இல்லையன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.